ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன அன்பாக்சிங் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோமீட்டர் தான். பர்சனல் யூஸுக்காக வாங்கினது அமேசானில் வாங்கியிருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 800 ரேட்டு கிட்ட வந்துச்சு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர் நம்ம டெய்லி யூஸுக்கே தேவை தான். ஸோ அந்த பையன் கிடையாது உடம்பு சரியில்லாத போகிறப்ப டாக்டர் மேக்ஸிமம் வந்து அதை மானிட்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி அந்த சின்ன ஸ்டெப்பு மாரி வரும் இல்லைங்களா, அதான் வாங்கியிருந்தேன். பட் அந்த ஸ்டெப்பு வந்து அந்த பேட்ரியை வந்து நம்ம அடிக்கடி மாற்ற முடியல. அது நம்ம ஈஸியாக டேமேஜ் ஆகிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக அந்த டச் பண்ணாமலே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இது வாங்கியிருந்தேன். இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மக்கூன்னு. இது நல்ல ரேட்டிங் இருந்தது. ஸோ அதனால இது வாங்கியிருந்தேன். இது வந்து டைரெக்டாகவே நீங்கள் வந்து அனலைட்டு என்ன இதுன்னு பார்த்துக்கணும். ஸோ ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து மவுத்தில் வைக்கணும், அக்கலில் வைக்கணுன்ற இதெல்லாம் ஜெர்மன் சென்சார் மேலே 3 கலர் பேக் லைட்லாம் மெமரி ஆர் சம் ஃபீவர் அலாரம். ஓகே, எல்லாம் மேலே பாக்ஸில் கொடுத்துருக்கு. நான் கண்டக்டர் சரி இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர். இதில் பாக்ஸ் பேக்கிங்கில் 4,000 இருக்குது. ஸோ 4,800 தான். ஓகே, எவ்வளோ ஆக்யூரேட்டாக இருக்குது. ஓகே, அன்பாக்சிங் பண்ணிடலாம். சொல்ல ஒரு அமேசான் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே, பேட்டரி கொடுத்துருக்காங்க. வாலிங்க பாக்ஸில் பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த யூசர் மேனுவல் பேட்டரி ரெண்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. நான் பேட்டரி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் எப்படி இருக்காங்க. ஓகே, இது ஒரு வாரண்டி கார்டும் இருக்குது. ஓகே, இதெல்லாம் சைடில் வச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பேட்டரியை போட்டு பார்த்துடலாம். பேக் சைடில் டிஸ்பிளேக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அந்த இன்ஃப்ராரெட் இது வரதுக்கு, கன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அந்த 3 ஆப்ஷன் இருக்குது. மெஷரிங் டைமு, மெஷரிங் ரேஞ்சு, எஃபெக்டிவ் மேனுவல். ஓகே, இது வந்து அந்த சவுண்ட் வரத்துக்காக ஃபீவர் அலாரம் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த சவுண்ட் வரத்துக்காக இது இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்டரியை போட்டு நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம். பேட்ரி போடுறதுக்கான ஸ்லாட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தப்பாக போட்டேன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்குங்களா. ஓகே, வழியாக ஆன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரி இண்டிகேஷன் உங்களுக்கு ஹெச்இயில் எந்தளவுக்கு இதாக தெரியல. பேட்ரி இண்டிகேஷன் இருக்குது. அதான பீப் சவுண்டு இருந்தது. ஓகே, நான் என்னோடய டெம்பரேச்சர் செக் பண்ணி காமிச்சேன். ஸோ இதில் ப்ரெஸ் பண்ணால் தான் அதுக்கான இது ஆக்டிவேட் ஆகுது. ஓகே, 36.3 காட்டுது. ஓகே, 36.1 இதை நான் என்னோடய ஹெட்டில் வச்சுருந்தேன். ஸோ 36.1 காமிக்குது. இதில் வந்து நிறைய செட்டிங் மோட்ஸ் இருக்குது. இது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன மேனுவலை படித்து பார்த்துட்டு தான் என்னென்னு செட் பண்ணணும். சவுண்டு இது வழியாக வருது. ஓகே, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நாட் பேட். ஓகே கைஸ், உங்களுக்கு இதோட ஃபுல் ரிவ்யூ வேணும், இதோட ஃபுல் அந்த செட்டிங்ஸு இது எல்லாமே தெரியணும், எப்படி என்னன்னு தெரியணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் கண்டிப்பாக இதுக்கான இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதோட பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். நல்ல ரிவ்யூ இருக்குது. நானும் இதோட ஃபஸ்ட் யூஸர் தான். ஸோ என்னால் வந்து
ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓகே நீங்கள் வாங்க தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், see you back in another video. Till then it's bye from Prashant.